Hey guys, welcome back to this story. இந்த வீடியோல கட்டை எடுத்து பல்ப் வாங்கின சிங்கத்துல இருந்து கதவு ஓடிச்சிட்டு வர கரடி வரைக்கும் மேற்கொண்டு சோஃபா கடையில போய் சொருற நாயில இருந்து ஷோ காட்டுற நாய் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடல் கனி சேனல்ல கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துட்டேன். சோ அதோட சேனல் லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா போய் பாருங்க, இல்லனா வேண்டாம். சரி வாங்க போலாமா? சார் வண்டியை சுத்தமா ரிப்பேர் பண்ண முடியல, கைலாங்கல்ல போட்டுடலாமா? டீல் ஓகேவா? டீல் ஓகே. அவன் வரத்துக்குள்ள எல்லா பேமெண்ட்டையும் முடிச்சிரு. So I can sell you 4 new ones. Deal? நீங்க எப்பயுமே ஃபோக்கஸ்டா இருக்கணும், அந்த எலிய மாதிரி. ஏன் போய் சாரவா? நான் சோகமா இருக்கேன்னு நீயாச்சும் பாசமா வந்து ஏன் சோகமா இருக்குன்னு கேக்குறேடா. ச்சே, இதுதான்டா பாசன்றது. ஏய் பாசலாம் இல்ல, நீ படுத்துருக்கு தேன் ஏந்து போட அப்படி. இவங்க நீர் யானையை லாங்ல இருந்துலாம் பார்க்க மாட்டாங்களாமா, அது இடத்துக்கே போயிட்டு அதை க்ளோஸ் அப்ல வீடியோ எடுத்துட்டு வராங்க. இவனை வச்சுக்கிட்டு ஐயய்ய ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள 4 வாட்டி உதைக்கிறாங்க. ஏதோ வெயிட்டா இருக்குது போல, இவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குதேன்னு பார்த்தா ஏங்க அவன் கிட்ட போனாலே ஏதோ நாய்க்கு 4 ஊசி குத்துற மாதிரி கத்துறாங்க. ஆண்டவா, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான், குறுக்கு ஏதோ மணல் ராலி வந்துடக்கூடாது. எலியை கஷ்டப்பட்டு வேட்டையாடி கூட்டின்னு வந்தேன். இந்தாடா சாக்லேட், சாப்பிட்டு எலியை போடுறான். நான் ஹூமன் சொல்றானே இந்த சாக்லேட் வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எலியை அடியில வச்சுட்டு சாக்லேட்டை சாப்பிட்டு அவன் நாங்க அந்த எலியை காப்பாத்துறதுக்கு தான் இந்த பிட்டியை போட்டிருக்கானுங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேடா. ஐயே, ஏற்கனவே உன்னை வளர்க்கறதுக்கு 4 எருமாட்டை வாங்கி வளர்க்கலான்றாங்க. இந்த வீடியோ வேட்டை வீட்டில் காட்டணும்னு வச்சுங்க, அவ்வளோதான். எலி பஞ்சு எடுத்துட்டு போகுது, ஹாம்ஸ்டர் பஞ்சு எடுத்துட்டு போகுது, கடல் கனி பஞ்சு எடுத்துட்டு போகுது. என்னடா இது பஞ்சு மரமே இல்லை, எங்கந்திரா பஞ்சு எடுத்துட்டு போகுதுன்னு மேலே போய் பார்த்தா அவர் வீட்டு சோஃபால இருந்து தான் எல்லாம் லைன்ல தூக்கிட்டு போயினுக்குதுங்க. Oh my god. ஹேய், என்ன டோர் லாக் சிஸ்டம் போட்டு வச்சுக்கிற? போ அடுத்த கதவு எடுத்துட்டு வந்து போடு. நாய் காதுல போய் ரகசியமா அதுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றாரு. அந்த நாய் கண்ணிலே சிக்னல் கொடுக்குது. குட்டி நாய் சுத்தி சுத்தி கத்தி மாஸ் காட்ட பெரிய நாய் ஊன்னதுக்கே அவன் உருண்டு வர்றான். என்னடா சோஃபா வாங்கி போட்டிருக்கா, கொஞ்ச நேரம் உல்லாசமா உட்கார முடியுதா? என் அடியில இழுத்துன்னு ஓடிடுறாரு. டே ஹூமன், மரியாதையா நைட்ல ஆர்டர் பண்ணு. பகல்ல என்னால தூக்கத்தை விட்டுல எழுந்து வர முடியாது. இன்னொரு வாட்டி பகல்ல ஆர்டர் பண்ண நைட்டு பெட்ரூம்ல வந்து நின்று வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னங்கடா வெளியே வந்து நாய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் வேன் போவ, நாயோட வாயை பிடிச்சி முடி. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருறா, போற போக்குல கோத்து விட்டு ஓடிடாதரா. இங்க பாடுறா குட்டி உண்டு, என்னடா சைஸ் இது, ஓடிப்போ. இப்ப பாரு எப்படி மாஸ்க் காட்டுற மாதிரி முட்டி. இந்தா ஓடுறா, உள்ள ஓடுறா. போ வேற யாராச்சும் வீட்டுல யாராச்சும் பெரியவனை கூட்டா போ. ஐயோ இவ்வளவு பெரியவனை கூட்டினார் சொல்லடா. நான் குட்டி ஓடியா, நாளைக்கு வந்து மாஸ்க் காட்டலாம். ஏண்டா உனக்கு படுக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையாடா? ஃபேண்ட் எடுக்கிறன்னு ஒரு ஒதுருனா நீ எங்க ஓடுவ? சரி புள்ள ரொம்ப நேரமா சோகமா இருக்குது, பசியில இருக்குது போலன்ட்டு சாப்பாடு போட்டு வந்து குத்தா தூக்கின்னு வர்றான்ட்டு தட்டி வர்றான். ஐயோ எவனோ வீட்டை வெடி வச்சு தகர்க்கிறான்டோ. பார்த்துக்கிட்டு இருக்க போனே, நீ ரொம்ப கியூட்டா இருக்க. என்ன பக்கத்துல இருக்கவன் அப்ப நாங்கெல்லாம் கியூட் இல்லையா? டேய் அவனை ட்ரிங்க் பண்ண உள்ள போய் படுக்க சொல்லுங்கடா. மல்லாக்க நேரா ஏன் மேல வந்து படுக்கிறான்.
அவர் நல்லா பாஞ்சி பதுங்கி இருந்து அட்டாக் பண்ணாரு. ஆனா அட்டாக் பண்ணது பேப்பர் கப்னு தெரிஞ்சது கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதை வீடியோ எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாருங்க. இருடா முறைச்சிக்கிட்டு இருப்பேன், உனக்கு ஹெல்ப் தானே பண்றேன். இப்ப உள்ள ஃபுல்லா சாப்பாடு இருந்துச்சுன்னா உனக்கு இருக்கிறதுக்கே இடம் இருக்காது. அதனால சாப்பாடு தூக்கி கீழே போட்டு உனக்கு இடத்த கிளியர் பண்ணுங்கிறான். புரியுதா? ஹை தூக்கி ஓடுங்கடா, சும்மா உருட்டிங்கன்னு விளாண்டுங்கன்னு. நாய் படிக்கட்டு ஏற தெரியாம ஏறி பனியில மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நாய் திட்டிக்கிட்டே போறாரு. உனக்குலாம் ஐயா சோறு போட்டு போன வழக்கத்து இன்னத்துக்கு தான் பிரோஜனம் தெரியலன்னு திட்டிகிட்டே போனாரு. கடைசியில் இவர் போய் மாட்டிக்கினாரு. திருட்டு பையன் வந்துட்டான்டோ. டேய் நாய் என்ன பார்த்தா திருட்டு பையன் மாதிரியாடா தெரிஞ்சு வெளியே கேட்டு கட்டி நிக்கிறான்டா அவன். நீங்க கொஞ்சங்க மேடம், நல்லா கொஞ்சங்க. அந்த பாருங்க அந்த பையன், அவனை அந்த பையன் அவன் ஜென்ஸ், அவனை மட்டும் கிட்ட வர சொல்லாதீங்க, பொழந்துரும் அவனை. கஷ்டப்பட்டு துணியெல்லாம் துவச்சு போட்டு காய வச்சுட்டு வந்து சோஃபா மேல போட்டு வச்சா இவர் தூர் வாரிட்டு படுக்கிறாரு. டேய் என்னடா தான்டா கேட்ட, காலங்காத்தால இப்படி 3 பேரும் ஓனு கத்தனா பக்கத்து வீட்டுக்காரன் என்னமோ ஆச்சா ஏதாச்சும் ஓடி வந்து கதவு தட்டுறான்டா. டேய் டேய் நீ தான் உள்ள கூட்டு போன, என்ன பண்ண அவனை முடியல நட்டுக்கிட்டு இருக்க. டேய் குளிக்க வச்சு தாண்டா கூப்பிட்டு வரேன். இல்லை நான் நம்ப மாட்டேன், சோறு போட மாட்டேன். இல்லை நான் நம்புறேன் பா. கேமரால ஏதோ மூமெண்ட் தெரியும். என்ன அந்த மூமெண்டோட சொந்தக்கார யாருன்ட்டு கேமராவை திருப்பி பார்த்தா கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. நீ போடா ஹூமன், நான் உன் பேக்க பாத்துக்கிறேன். நீ போயிட்டு ஃபுல்லா எக்ஸசைஸ். நீ எங்க எக்ஸசைஸ் பண்ண போற? பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டே வா, அது வரைக்கும் உட்காந்துக்கிறேன். போய் தொலை. எல்லா சாப்பாட்டையும் எடுத்துருவானோ, கை மேலே ஒன்று கிடக்குது. இரு அலமத்தி அபீபோ. இந்த நாய்கிட்ட இருந்து சாப்பாடு எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. பார்க்கல. இவனாடா முட்டு சேர் பக்கத்தில் உட்காந்து மூமெண்ட் போட்டுனுக்குறான். அழகை பார்த்து பொறாமைப்படும் பேரழக சார் அவன். சௌரி முடி. ஏண்டி இப்படி காலங்காத்தால பல்லு கூட விளக்காம தூக்கிட்டு வந்து பக்கத்துல போட்டு எதுக்கு இந்த வீடியோ எடுத்து இப்ப போட்டே ஆகணுமான்னு வர நாய்களும் பாட்டுக்கு வைப் பண்ண ஆரம்பிச்சதுப்பா. நீ தூக்கத்துல சைக்கிள் ரேஸ் ஓட்டுனது கூட பெருசு இல்ல, ஆனா அந்த சைக்கிள் ரேஸ் கிராஷ் ஆன மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்குற பாத்தியா? நீங்க இங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்கன்னா சாப்பாடை நீங்க எடுக்க வேண்டாம் மேடம், தலைவரே எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. ஐயோ இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா நான் டெய்லி போயிட்டு வருவேனே 4 நாள் கழிச்சு. அந்த நாய் இருந்தா தானே. தள்ளி போமா ஏமா குறுக்கல நின்று வீடியோ எடுத்துனுங்கிற. மணல் ராலியே இது இல்ல பிரேக் போறதுக்கு, மணல் ராலியே பிரேக் போட மாட்டேங்குதுமா. நான் எப்படிமா போடுறது? ஏண்டா நாய் முன்னாடிலாம் வாங்கி கியூட்டா வளர்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணீங்க, இப்ப என்னடா வேலை செஞ்சாதான் சோறு போடுவேன்றீங்க. இந்த டப்பாவுல தானே நேத்து சிக்கன் இருந்துச்சு, எங்க போச்சு? டேய் வெளியோடா. டேய் ஒரு பெரிய மனுஷன் வந்து நிக்கிறேன். டேய் முண்டம், கதவு திறந்து தாண்டா இருக்குது, தெரியாதா எங்களுக்கு? திறந்து விடு கதவை. ஐயே காலங்கத்தால வந்து பக்கத்துல உட்காந்து பாட்டு பண்ண. அடேங்கப்பா ஜுராசிக் வேர்ல்டுக்கே டஃப் கொடுப்பாங்க போலயே 2 பேரும் சேர்ந்து. பூனைய பாசமா கொஞ்சம் டாஸ்க்கு எப்படி தூர் வாரிட்டு போனா அவன் நைட்டு ஒன்று வச்சு வாங்குவான். ஒரு பை ஃபுல்லா சாக்லேட் கொட்டி அதை ஒரு கழுத்துல கட்டி அதில் யாரு கம்பல சின்ன பசங்க அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாக்லேட் ஃபுல்லா. ஆனா அங்க சின்ன பசங்க மட்டும் இல்ல, இன்னொருத்தரவனே என்ட்ரி கொடுத்தான். சார் டூர் போகும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானுங்க சார், அதான் அவனுங்களையும் சேர்த்து தூக்கி போட்டு டூர் போக ஆரம்பிச்சிட்டோம்.
தொடாதீங்கடா என்ன ஹூமன்ஸ் கொஞ்ச நேரம் அமைதியா எனக்கு அலர்ஜி ஆகுற உங்களை பார்த்தாலே தொடாதீங்கடா ஃபர்ஸ்ட் என்ன. ஒரு சிறுத்தை வந்து பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் தெரியாம தூங்கிட்டு இருக்க நீ. ஹேய், ஏரியாவில் ஒருத்தவன் தனியாக மாட்டினா மொத்த பேத்தி கூட்டணுவா, இன்னைக்கு அவனுக்கு சமம் இருக்குது. ஹேய், மாட்டினது நான் இல்லைடா. ஐயோ டே இவனை யாராச்சும் இவனை எப்படியாச்சும் கமிட்டட் ஆகுங்கடா. ஐயோ பொண்ணு கையை பிடிச்சி சுத்த சொன்னா என் கையை பிடிச்சி சுத்தினுங்கிறான்டா. அங்கே பாரு, என்னையும் சுத்திட்டு அது போய் விழுது பாரு. சார் நீங்கள் ஒட்டகத்தை இறங்கி போய் கொஞ்ச நேரம்லாம் பிரச்சனை இல்லை, அது உதைக்கிற வரைக்கும், அது உச்சதுனா ஓடி வந்துருங்க, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒட்டகம் கூட்ட தூக்கிட்டு அந்த பக்கம் ஓடனா cortaron el pinche camello, me vas a seguir enfierrada, la hija del Lule. Lleva el pinche camellón en el... qué perro el vato. அடே என்னடா நூதன முறையில் திருடுறான் அவன். உயரமா சோஃபா பக்கத்தில் உட்காந்து டிவி பார்த்தது ஒரு குத்தமா? என்னை பார்த்தா நான் ஏணி மாதிரி எத்தது ஏறி போறேன் நீ. டேய் இன்னைக்கு யாரா சமைச்சது? வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு சுற்றிக்கிட்டு இருக்குதுல்ல, அதுதான் சமைச்சிருக்குது. அப்படியா? இந்தா சாப்பிடு, சாப்பிட்டு நல்லா உடம்பு தேத்து சரியா? இல்லை பரவாயில்லடா தங்க பையா, நீ தான் சாப்பிட்டு இன்னும் நல்லா தங்க ஜக ஜக ஜகன்னு மின்னணும்ல நீ, ஆனால் நீயே சாப்பிடு. ஏய் நான் மின்னிட்டேன் ஆல்ரெடி, நீ தான் கருகருன்னு இருக்கா. இந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வெள்ளையாகும். இந்தாடா சிமெண்ட் சட்டை, உள்ள கேப் போட்டு போக கூடாது, தெரியாத உனக்கு? ஏ லேடிஸ், நோ லேடிஸ். ஹூமன் அவரை தூரம் போக சொல்லு, லேடிஸ் நாட் அலோட். நீங்கள் கொஞ்சம் பாஸ் மொட்டை பாஸ்.